வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் vs பாகிஸ்தான் மூணாவது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம எக்ஸல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்மால் லீக் விளாடுறீங்களா, ஒரு டைம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பா தான் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி, டிடிஎஸ், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீயா. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வேற பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பண்றவங்க ஃபாலோ பண்ணி விளாடலாம். அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாவே இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ட்ராக்ல உள்ள ஒரு பிட்ச் தான். ரொம்ப ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு, ஸ்பின்னர்ஸுக்கு அப்படிலாம் இல்லாம பேட்ஸ்மேன் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பால் வந்து எந்த ஒரு ஸ்விங்கு அது பெருசா இல்லாம பேட்டுக்கு வந்து நைஸா வரும். மொத்தமே ஒரு 3 ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்ச் தான் நடந்திருக்கு. ஒன்னு இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ், 3 வந்து இந்த முதல் 2 ஓடிஐ மேட்ச் தான். மற்றபடி பெருசா ஒன்றும் நிறைய மேட்ச் அந்த பிட்ச்ல வந்து ஆடல. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, சேசிங் இஸ் த ஸ்டில் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சேசிங் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட வெஸ்ட் இண்டீஸ் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. டிஎல்ஆர் முறைப்படினாலும் வின் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால சேசிங்க்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ டாஸ் வின் பண்ற கேப்டன் பவுல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன போல 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்ட். அந்த ஒரு மேட்ச் யாரு வின் பண்ணாங்க? இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 351 ரன் இந்த ஹை ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா. அந்த மேட்ச்ல தான் லோ ஸ்கோர். வெஸ்ட் இண்டீஸ் வந்து 151 ஆல் அவுட் ஆயிட்டு இந்தியா கிட்ட. மற்ற மீதி இருக்க 2 மேட்சுமே சேசிங் தான் வின் பண்ணி இருக்கு இந்த சீரீஸ்ல. அதனால பவுல் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொன்னதுதான், ஷெப்பர்டுக்கு பேலா கிரீவஸ் வந்தாரு. மற்றபடி அதே பிளேயிங் 11 தான் ஆடி இருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அவங்களுடைய 3வது ஓடிஐ மேட்சும் இதே போலதான் இருக்கும். பவுலிங் ஆப்ஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஜீலஸ் ஃபர்ஸ்ட், 2வது சமர் ஜோசப், 3வது வந்து பிளேக்ஸ், 4வது வந்து பாத்தீங்கன்னா மோட்டி, 5வது வந்து பார்த்தோம் அப்படின்னா சேஸ், 6வது ஆப்ஷனா தான் வந்து ஜஸ்டின் கிரீவஸ் இருக்கிறாரு. ஸோ மேட்ச் வந்து 50 ஓவர் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸோட இன்னைக்கு பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா இந்த 6 பேருமே பவுலிங் பண்ணுவாங்க. அதுலயும் யார் யார் எவ்வளவு ஓவர் பவுல் பண்ணுவா? கண்டிப்பா நான் சொன்னது போல ஜீலஸ் வந்து அவருடைய 10 ஓவரை பவுல் பண்ணுவாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க ஆஸ்திரேலியா கூட வந்து அவர் வந்து அந்த லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. சமர் ஜோசப்பும் அதே போலதான் அவருடைய 10 ஓவரை வந்து பவுல் பண்ணுவாரு. அப்புறம் மோட்டி வந்து அவருடைய 10 ஓவரை வந்து கட்டாயம் பவுல் பண்ணுவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி மெயின் ஸ்பின்னரே வந்து அவர் தான். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸை எப்படி ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிளேக்ஸ் வந்து ஒரு நல்ல யங் டேலண்டட் பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். அதே போல சேஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவருக்கு உள்ள ஜஸ்டின் கிரீவஸ் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் இந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ முக்கியம், நம்ம கவனமா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் தான் நம்மளுடைய மினி லீக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா 5 ஓவர்கள் வரைக்கும் பவுல் பண்றாரு. ரொம்பலாம் வேணாம், நான் அதிகபட்சம் ஒரு விக்கெட் இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கிறேன். அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க செகண்ட் பண்ணா கூட உங்களுடைய ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க கொண்டு போகலாம், எடுக்காம போகலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ்னா அவரை கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாலே அதுக்கு ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட். பிளஸ் பேட்டிங் நல்லா ஆடுவார். பேட்டிங் வந்து பண்ணவே தெரியாத பிளேயர்லாம் கிடையாது. 7வது வர்றாரு பேட்டிங் பண்ணுவாரான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா பண்ணுவாரு. ஒரு நல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 25ல இருந்து 30 ரன் அடிப்பாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் ஆவரேஜா வச்சா கூட 70ல இருந்து
80 ஃபேண்டசி பாயிண்ட் வரும் நம்மளுடைய கணிப்புப்படி. குறைஞ்சது 60 70 அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ ஒரு 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுல லோ பெர்சன்டேஜ் பிக் வந்து இவர் தான். ஆனா நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை கவனமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஓவர்ஸ் அவ்வளவுதான். இவங்க தான் இப்படிதான் பண்ணுவாங்க. இந்த டீமோட இனிஷியல்ல யார் பவுல் பண்ணுவா? பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சீலஸ், ஜோசப் இந்த 3 பேருமே பவுல் பண்ணுவாங்க. டெத்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 பேரையுமே நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா போங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் போயிருந்தீங்கன்னு தெரியல. ஜீலஸ் எல்லாம் லாஸ்ட் மேட்ச் வந்து வெறும் 19% பேர் தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கொண்டு போயிருந்தீங்கன்னா நல்ல ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால அதுக்குன்னு அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கல. பட் நம்ம ஆப்ஷனை பார்க்குறோம், அந்த ஆப்ஷன் வைஸா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்மர் ஜோசப்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. அது மாதிரி பிளேஸ் செலக்ட் பண்ணதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 15% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன்? பரவாயில்ல, நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்க இல்ல ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா கட்டாயமா ஒரு டீம்லயாச்சும் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. இந்த 3 பேர்கிட்ட இருந்தோம், அதாவது பிளேட்ஸ் அண்ட் ஜோசப், ஜீலஸ், இந்த 3 பேர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு மேட்ச்ல நான் குறைஞ்சது வந்து 5ல இருந்து 6 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? அதே போல போட்டி நான் எப்பவும் சொல்ற அதே வாய்ப்பாடு தான். என்ன, 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு, மினிமம் 1 விக்கெட் எடுப்பாரு, 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. அவ்வளவுதான். ஸோ பெரிய விக்கெட் எடுக்கலாம், அதை சொல்ல முடியாது. பட் மினிமம் நீங்க அவரை எடுத்தீங்கன்னா உங்களை ஃபெயில் ஆக்க மாட்டாரு, பாஸ் ஆக்கி விட்டுருவாரு. எப்படி நம்ம இந்த கொஸ்டின் படிச்சா கண்டிப்பா வரும் நினைப்போம், அந்த மாதிரி தான். ஸோ எடுத்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் கேரண்டி, 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி. சேஸை வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட நான் வீசியா ட்ரை பண்ணேன், ரொம்ப ப்ராஃபிட்டபிள் இல்லை, ப்ராஃபிட் அவ்வளவுதான் வந்தது. சேஸ் வந்து 8 ஓவர் பவுல் பண்றாரு. அதே போலதான் கிரீவஸ் போல 1 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு ஒரு 30 பாயிண்ட்னே வச்சுப்போம். ஒரு 30 ரன் அடிக்காருன்னா அதுக்கும் ஒரு 30 பாயிண்டே வச்சுப்போம். ஏன்னா 6-4 இருக்கு, அதை நம்ம ஆட் பண்ணல. ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட் கேரண்டி சேஸ் எடுத்தீங்கன்னா. ஸோ நல்ல ஒரு ஸ்மால் லீக்லேயே வந்து இவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம கன்சிடர் பண்ணலாம், கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணலாம், மினி லீக்ல கன்சிடர் பண்ணலாம். ஆல் ஃபார்மேட்டுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு வந்து ஒர்த்தா இருப்பாரு. ஸோ அவ்வளவுதான், பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இனி பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஆப்ஷன் இருக்கு. பிரண்டன் கிங், லீவிஸ், கார்டி, சாய் ஹோப், ரூதர்ஃபோர்டு. ஆல்ரெடி நம்ம வந்து சேஸையும் பார்த்தாச்சு, கிரீவஸ். இது வரைக்கும் பேட்டிங் சூப்பரா ஆடுவாங்க. ஏன் சம்மர் ஜோசப்பே வந்து எப்படி ஆனாருன்னு தெரியும். பட் நம்ம அதை ரொம்ப உள்ள போனோம். கிரீவஸ் வரைக்கும் நல்ல பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம ஆல்ரெடி சேஸ் அண்ட் இது பார்த்தாச்சு. மீதி இருக்கக்கூடிய 5 பிளேயர் பாத்தீங்கன்னா இதுல சாய் ஹோப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்சிஸ்டன்சியா ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு 10 மேட்ச் இருக்குன்னா ஒரு 7 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுப்பார், ஒரு 3 மேட்ச் வேணா மிஸ் ஆகலாம். ஸோ சாய் ஹோப் கிட்ட இருந்து நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்க்கலாம். அப்படியே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் கண்டிப்பா இருக்கு. ரூதர்ஃபோர்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த காரணத்தினால எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 30 to 40 ரன் வரைக்குமே வந்து ரூதர்ஃபோர்டால கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். எல்லா மேட்சுமே 10க்கு 7 மேட்ச் வந்து பாஸ் ஆயிடுவாரு. மீதி இருக்கக்கூடிய இந்த பிரண்டன் கிங்கை வந்து இன்னைக்கு நான் வந்து பர்சனலா வந்து, ஏன்னா பிரண்டன் கிங் எல்லா மேட்ச் ஆட மாட்டார், ஏதாச்சும் ஒரு மேட்ச் தான் ஆடுவார். லீவிஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இன்னைக்கு பிரண்டன் கிங் டேவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ மேபி நான் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு 40+ இல்லைன்னா ஒரு 50+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஸோ மினி லீக்ல 50 பேர் 100 பேர் ஆடக்கூடிய லீக்ல ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு. ஏன்னா இந்த டாப் 6லேயே வந்து பாத்தீங்கன்னா சாய் ஹோப்பு 80%, ரூதர்ஃபோர்டு ஒரு 50%, அதுக்கு அடுத்து லிவிஸ் ஒரு 40, இவர் 30. ஆனா பிரண்டன் கிங் ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்காரு. காரணம் 2 மேட்ச் சரியா ஆடாத காரணத்தினால. பட் இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க பிரண்டன் கிங்க ஒரு 50 பேர் 100 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ட்ரை பண்ணுங்க. நான் ஸ்மால் லீக்கை பத்தி பேசல, கிராண்ட் லீக்கை பத்தி பேசல, மினி லீக்கை பத்தி பேசுறேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் இதுல யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய் ஹோப்புக்கு வேணா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான் வெஸ்ட் இண்டீஸ் டீமை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ பாகிஸ்தான். ஏன் இந்த மேட்ச் முக்கியம் அப்படின்னா 2 டீமே ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸும் போராடுவாங்க, பாகிஸ்தானும் போராடுவாங்க. பாகிஸ்தானோட பவுலிங் லைனை பார்க்கும்போது ஹசன் அலி 1வது ஆப்ஷன்ல இருக்காரு,
அபர் அகமது 2வது ஆப்ஷன்ல, 3வது ஆப்ஷன்ல அஃப்ரிடி, 4வது ஆப்ஷன்ல நமக்கு வந்து முகமது நவாஸ் இருக்காரு, 5வது ஆப்ஷன்ல அய்யூப் இருக்காரு, அண்ட் 6வது ஆப்ஷன்ல அகாஸ் சல்மான் இருக்காங்க. ஸோ இவங்களும் 6 ப்ராப்பர் போலிங் ஆப்ஷன் எடுத்து போறாங்க. பட் இவங்க வந்து ஃபுல்லா ஸ்பின்னை நம்புறாங்க. பாருங்க, அய்யூப் வந்து ஒரு ஸ்பின்னர், 2வது வந்து அகாஸ் சல்மான் 2வது ஸ்பின்னர், முகமது நவாஸ் 3வது ஸ்பின்னர், அபர் அகமது 4வது ஸ்பின்னர். ஸோ ஃபுல்லா ஸ்பின்னர் அட்டாக் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால நிஷம்சா ஏன் வெளியே வச்சாங்கன்னு தெரியல. 2வது மேட்ச் நம்ம லைவா ஃபுல்லா மேட்ச் பார்க்காதனால கொஞ்சம் இதாக ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுது. ஏன்னா விடிய விடிய உட்காந்து இந்த மேட்ச்லாம் பார்க்க முடியாது. அதனால என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ ஹைலைட்ஸ்லயும் பெருசா காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்ஜுரியா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அஃப்ரிடியும் ஹசன் அலியும் மட்டும்தான் ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த 2 பேருக்கிட்ட இருந்துமே நல்ல விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 பேர் தான் ஃபாஸ்ட். பிச்சு எல்லா மேட்சும் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிடாது, ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கும்போது இந்த 2 பேர்கிட்ட இருந்து நம்ம வந்து 20 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 2 பேருமே அவங்களுடைய கம்ப்ளீட்டா 10 ஓவர் பவுல் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அஃப்ரிடி, ஹசன் அலி சொல்ல வேணும். 2 பேர்கிட்ட இருந்தும் நான் வந்து 4ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இந்த 2 பேரையுமே கிராண்ட் லீக்ல கட்டாயமா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நான் கண்டிப்பா எடுத்துட்டு போறதா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பின்னர் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா அய்யூப்பை ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா பவுலிங்கும் வந்து ஒரு 4ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. பிளஸ் ஓப்பனிங்கும் வர்றாரு. ஒரு 20-30 ரன் அடிச்சாருன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ கண்டிப்பா அய்யூப்பையும் நம்ம வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா வந்து எல்லா ஃபார்மேட்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக் போறீங்களா ட்ரை பண்ணலாம், மினி லீக் போறீங்களா ட்ரை பண்ணலாம், மெகா லீக் கிராண்ட் லீக் போறீங்களா ட்ரை பண்ணலாம். அதே போல அகாஸ் சல்மானும் 4ல இருந்து ஒரு 5, ஏன் சில டைம் ஃபுல்லாவே 10 ஓவர் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சதுன்னா எடுத்துருவாரு. பிளஸ் ஒரு பேட்டிங் பேக்கப்பும் இருக்கு, ஒரு 20-30 ரன் பேட்டிங் ஆடுற திறமையும் இருக்கு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் நல்ல எலிஜிபிளான பிளேயர். கண்டிப்பா மினி லீக் மாதிரியான லீக்ல போக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மோஸ்டா இந்த இதுல வந்து எல்லாருமே ட்ரை பண்றது யார? அய்யூப், பாபர், ரிஸ்வான், இந்த 3 பேர் தான் ஹை செலக்டட் பெர்சன்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அகாஸ் சல்மான் கொஞ்சம் கம்மியான செலக்டட் பெர்சன்டேஜ் தான். ஸோ கண்டிப்பா நம்ம அதை போக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ பவுலிங்கை போக்கஸ் பண்ணீங்கனாலே போதும், பேட்டிங்கும் உங்களுக்கு கவர் ஆயிருது. அடுத்து முகமது நவாஸுக்கும் வந்து பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வர்றாங்க அப்படின்னா நவாஸ்க்கு வந்து பேட்டிங் வாய்ப்பும் பிரகாசமா இருக்கு, பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 20 ரன்னு ஒரு விக்கெட் எதிர்பார்த்தா கூட ட்ரீம் டீம்ல வர்றது கூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஸோ நவாஸையும் நம்ம வந்து கவனமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபியூ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹுசைன் டேலட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவாஸ், இவங்களுக்கு எல்லாம் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஒரு 50 ரன் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோம், ஒரு 50 பாயிண்ட் பிளஸ் ஒரு 6, 4 எல்லாம் சேர்த்து ஒரு 30 பாயிண்ட் அது வருதுன்னா ஒரு 80 பாயிண்ட் வச்சுக்கோம். ஆனா நவாஸ் மாதிரியான பிளேயர், அய்யூப், அகாஸ் சல்மான்லாம் 2 ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம அவங்களதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஸோ அந்த காரணத்தினாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அய்யூப், அகாஸ் சல்மானு, நவாஸ் இந்த 3 ஆல்ரவுண்டருமே நம்ம ரொம்ப கவனமா இன்னைக்கு மேட்ச்ல நம்ம பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு இதுல ஒண்ணு பேட்டிங்ல வாங்கி தரலாம், இல்ல பவுலிங்ல வாங்கி தரலாம். ஸோ அந்த காரணத்தினால நம்ம ட்ரை பண்றோம். அண்ட் ரிஸ்வானே, பாபர் காமனா அவங்களுக்கு நல்லா விளையாண்டாலும் சரி, கேவலமா விளையாண்டாலும் சரி, 90% வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அதனால சேஃபா போறது பெட்டர் நம்ம நினைப்போம். பட் நான் மறுபடியும் சொல்றேன், கிராண்ட் லீக்ல அஃப்ரிடி கேப்டன், இவரையும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆடுங்க. இந்த அபர் அகமது இருக்காருல 10 ஓவர் மெயின் ஸ்பின்னரே அவர் தான். அய்யூபா இருக்கட்டும் இல்ல அகாஸ் சல்மான்னா அவங்களுடைய இன்னொரு ஆப்ஷன் தான் ஸ்பின். ஆனா இவர் தான் இந்த டீமோட மெயின் ஸ்பின்னர். 2ல இருந்து நல்ல ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சா 3 விக்கெட் வரைக்கும் கிடைச்சிரும். ஸோ மினி லீக்ல அந்த 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல எப்படி பிரண்டன் கிங்க சொன்னேனோ அதே போல பிரண்டன் கிங், அபர் அகமது, இவங்க 2 பேரையுமே நம்ம ரொம்ப, அதே போல அகாஸ் சல்மான், இந்த 3 பேரையுமே அந்த 50 பேர் விளையாடக்கூடிய லீக்ல கவனமா பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ இப்போதான் நம்ம ஸ்மால் லீக்குள்ள வர்றோம். இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கிராண்ட் லீக், மினி லீக் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஸ்மால் லீக் மட்டும் ரிஸ்வானு, பாபரு, அகாஸ் சல்மான், அய்யூப், நவாஸ், அஃப்ரிடி. இதுல வந்து ஒரே ஒரு இது, ஹசன் அலியை வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஹசன் அலி இல்லைன்னா நிஷம்சா யார் ஆடுறாங்களோ அந்த இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் ஸ்பின் ஃபாஸ்ட்ல இருக்காங்க. அதனால சம்மர் ஜோசப், ஜீலஸ், சேஸ், பிரண்டன் கிங், சாய்ஹோப் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. பிரண்டன் கிங் அடிச்சா ஸ்மால் லீக் வின் பண்ணுவோம், இல்லைன்னா ஊதிரும், அவ்வளவுதான். சங்கு ஊதுற மாதிரி ஊதி விட்டுறக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நீங்க சேஃபா போனா உங்களுடைய விருப்பம்.
ஜஸ்டின் வீவ் அவரை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் நான் இன்னைக்கு பிரண்டன் கில்ல இருந்து ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கறதுனால மேபி அதை வந்து வச்சிருக்கேன். ஃபைனல் டீம்ல வைக்கலாம் இல்லையான்னு கடைசி பார்ப்போம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். வீடியோ நல்லா இருந்திருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ யூடியூப்பே நம்ம வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ண நினைச்சா எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் போனீங்கன்னா ஹைப்னு வரும். அதை நம்ம சேனலுக்கு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஹைப் பாயிண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு கொடுங்க நண்பா, ஃப்ரீயா. ஸோ கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.